வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரெசிபி மாங்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் அப்படி இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. 2 மாங்காய் அழுத்தி பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அந்த மாதிரி மாங்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுருக்கேங்க. இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய சைஸ்லேயும் போடுவாங்க. ஆனால் இந்த சைஸில் போட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குங்க. மாங்காய் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம் வாங்க. வெல்லம் 150 கிராம் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனுங்க. வரமிளகாய் நீல மிளகாய் 2 எடுத்து கிள்ளி வச்சுருக்கேங்க. தாளிப்புக்கு ஆயில், அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ்வில் வானல் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடேறட்டும். ஆயில் சூடேறினதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டும், உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். வரமிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் குண்டு மிளகாய் வந்தால் 3 to 4 சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உளுத்தம்பருப்பு வரமிளகாலாம் நல்லா செவக்கட்டங்க. அதுக்கப்புறம் மாங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ரெடி ஆகிடுச்சிங்க. மிளகாவும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம், இதுதாங்க என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். 2 நிமிஷத்துக்கு மாங்காவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மாங்காய் பச்சடி செய்ய ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸும் பார்த்தோன்னே செய்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. மாங்காய் கலந்து விட்டது போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 கிளாஸ் தண்ணி சரியாக இருக்குங்க. சீவி கூட செய்யலாங்க. நல்லா அல்வா போல் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மாங்காய் வெந்து வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அறுசுவையும் கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கலந்து மாங்காய் பச்சடி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த கேப் டைமில் நம்ம வெல்லம் கரைசல் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சரியாக இருக்கும். நம்ம சீவி வச்சுருக்கிற வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். பாகு பதம்லாம் எதுவும் தேவை கிடையாதுங்க. வெல்லம் கரைசலாக ரெடியானால் போதும். வெள்ளை கரைசல் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம்க்கு பதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெல்லம் கரைசல் திக்னஸாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த திக்னஸில் இருக்கும்போது மாங்காய் வெந்து வர சரியாக இருக்கும். பேன்லேயே எந்த அளவு டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஃபில்டர்லேயும் டஸ்ட் நிற்குது. எப்போ வெல்லம் கரைசல் ரெடி பண்ணாலும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த வெல்லம் கரைசல் எடுத்து மாங்காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. மாங்காயில் உள்ள தண்ணி எல்லாம் குறைஞ்சி வந்திருக்கு. மாங்காய் அதிகமான புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க. ஒட்டு மாங்காவாக வாங்கினீங்கன்னா சரியாக இருக்கும், புளிப்பு அதிகமாக இருக்காது. நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். வச்சு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 to 3 நிமிஷத்தில் பச்சடி ரெடி ஆயிரும். தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. சாம்பார் சாதம், கீரை சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணிலாம் நல்லா குறைஞ்சிட்டு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பதத்தில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாங்காய் பச்சடி ரெடி. இந்த மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மாங்காய் பச்சடி செய்து கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பவுலில் வச்சு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க மாங்காய் பச்சடி. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மாங்காய் சீசன் வந்துட்டால் இந்த மாங்காய் பச்சடியை மிஸ் பண்ணாதீங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.